சோலார் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப போடலாம் அப்ப போடலாம் தள்ளி போட்டே இருக்கீங்களா? நான் சொல்ற 3 ரீசன்ஸ் கேட்டுட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க. நோட் பண்ணுங்கப்பா. ரீசன் நம்பர் 1, டிஎன்இபியோட டாரிஃப் இன்க்ரீஸ். லாஸ்ட் இயர் ஜூலைல 5% வரைக்கும் டிஎன்இபி டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் 5 வருஷத்துல எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா, இப்ப 450 யூனிட்டுக்கு நீங்க 5000 கட்டுறீங்க. இதே 450 யூனிட்டுக்கு இன்னும் 5 வருஷத்துல 8000 வரைக்கும் கட்டுற மாதிரி வரும். சோலார் போடுறது மூலமா உங்களுக்கு தேவையான கரண்ட்டை நீங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதனால இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் உங்களை பெரும்பாலும் பாதிக்காது. ரீசன் நம்பர் 2, 1 கோடி வீடுகளுக்கு மட்டும்தாங்க சப்சிடி. இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே 1 கோடி வீடுகளுக்கான இலவச மின்சார திட்டம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது மொத்த இந்தியாவில 4% மக்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் போய் சேரும். நீங்க சோலார் போடணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்கீம் இல்லனா நீங்க சப்சிடி இல்லாம தான் சோலார் போட்டாகணும். நம்பர் 3, ப்ராஜெக்ட் காஸ்ட். ஒரு பொருளோட தேவை அதிகமா இருக்கு, உற்பத்தி கம்மியா இருக்குன்னா விலையும் அதிகமா இருக்கும். சோலார் பேனலோட பெனிஃபிட் தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் சோலார் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உற்பத்திங்கிறது அதே லெவல்ல தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க சோலார் போடணும்னு நினைக்கும் போது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் இப்ப இருக்கிறத விட அதிகமா தான் இருக்குமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த 3 ரீசன்ஸ் வச்சு நீங்க எப்ப சோலார் பேனல் போடணும்னு முடிவு பண்ணிருப்பீங்க. இதே போல சோலார் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இடெக் சொல்யூஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.